தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு எழுந்த ஜோதிநாயக்கனூர் ஜமீன்தார் சுற்றிலும் பார்க்கிறார். அரண்மனையில் யாருமே இல்லை. அவருக்கு சரியான பசி. அரண்மனை முழுக்க எங்கு தேடியும் அவருக்கு எந்த உணவும் கிடைக்கவில்லை. மனைவிகள் உட்பட யாரையுமே காணவில்லை. ஒருவேளை பசியின் மயக்கத்தில் அவர் கண்களுக்கு யாரும் தெரியாமல் இருந்திருக்கலாம். பசியில் பித்து பிடித்தவர் போல நேரே குதிரை லாயத்திற்கு ஓடினார். அங்கே குதிரைக்காக வைக்கப்பட்டிருந்த கொள்ளு பயிரை எடுத்து வெறித்தனமாக அள்ளி சாப்பிட்டார். ஆனாலும் அவர்தம் பசி அடங்கவில்லை. மெதுவாக தலையை உயர்த்தி அங்கிருந்த குதிரையை பார்த்தவர் தன் உரையில் இருந்த கத்தியில் கையை வைத்தார். அதே நள்ளிரவு நேரத்தில் ஆடு மாடு மற்றும் பாத்திரப்பண்டங்களோடு ஒரு குடும்பமே ஊரை காலி செய்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த சத்தம் கேட்டு குடிசைக்கு வெளியே படுத்திருந்த அந்த கிராமத்துக்காரர் ஒருவர் மெதுவாக எழுந்து பார்த்தார். அதிர்ச்சியடைந்த அவர் அந்த நள்ளிரவிலேயே ஊர் முக்கியஸ்தரான வடுகநாதர் வீட்டுக்கு ஓடி போய் கதவை தட்டினார். கொஞ்ச நேரத்திலேயே ஊர் ஆட்கள் அனைவரும் கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தி கொண்டு கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் அந்த குடும்பத்தை தேடி அவர்கள் சென்ற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை நோக்கி விரைந்தார்கள். அவர்கள் மலையடிவாரத்தை அடைந்த அந்த வினாடி ஒரு இளம் பெண்ணின் உயிரற்ற உடம்பு பாறைகளில் மோதி உருண்டு வந்து அவர்கள் காலடியில் விழுந்தது. தலை சிதறி இரத்த வெள்ளத்தில் கிடந்த அந்த பெண்ணை பார்த்து அதிர்ந்த ஒரு கிராமத்தான் இது நாம தேடி வந்த ஜக்கம்மாதான் என்று அலறினான். யாரோ அவளை மலையிலிருந்து தள்ளிவிட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று இன்னொருவன் சொல்ல, இது அந்த ஜமீன்தார் வேலைதான் என்று சிலர் கோபத்தில் முணுமுணுத்தார்கள். பிறகு அவளது உடலுக்கு காவல் போட்டுவிட்டு ஜக்கம்மாளின் குடும்பத்தை தேடி மற்றவர்கள் மலைக்குள் சென்றார்கள். பெண்ணை தெய்வமாக மகாசக்தியாக வழிபட்ட மரபு நம் முன்னோர்களுடையது. ஒரு பெண் மனம் முடிக்காமல் கன்னியாகவே மறைந்தால் அவளை கன்னி தெய்வமாக வழிபடும் பண்பாடு இன்றும் கிராமங்களில் தொடர்கிறது. அப்படி தொட்டிய நாயக்கர் சமூகத்தினரால் குலதெய்வமாக வணங்கப்படும் ஜக்கம்மா தேவியின் பூர்வ கதை இது. பல தலைமுறைகளுக்கு முன்னால் ஆந்திர கர்நாடக எல்லையில் உள்ள கம்பள நாட்டை முகமதியர்கள் கைப்பற்றிய போது அங்கிருந்த இளம் பெண்களை பாதுகாக்க மன்னர் பாலராச நாயக்கர் தென்னகம் நோக்கி அனுப்பி வைத்தார். அப்படி வந்தவர்கள் மதுரை உசிலம்பட்டி பகுதியில் உள்ள வையாபுரி கிராமத்தில் தற்போதைய எருமார்பட்டி பகுதி குடியேறினர். அந்த கிராமத்தில் வாழ்ந்த பசவண்ணா நாயக் முத்தம்மா தம்பதியருக்கு மகளாக பிறந்தவள்தான் ஜக்கம்மா. அவளுக்கு ஜெகநாதன் என்ற அண்ணன் இருந்தான். ஜக்கம்மா மிகவும் இழகிய மனம் படைத்த வெகுளி பெண். ஆடோ மாடோ கன்று ஈனும் போது அது தரையில் விழுந்து அதற்கு வலித்துவிடக் கூடாது என்பதற்காக நேரம் காலம் பார்க்காமல் பட்டியிலேயே கிடந்து அவற்றை பராமரிக்கும் பாசக்காரி அவள். அண்ணன் ஜெகநாதனுக்கு செங்கமலம் என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்தது. ஜக்கம்மா பருவ பெண்ணாக வளர்ந்தாலும் அவளிடம் இருந்த குழந்தைத்தனம் மாறவில்லை. ஆனால் அவளது குறும்புத்தனம் அண்ணி செங்கமலத்திற்கு எப்போதும் எரிச்சலையே தந்தது. அவள் ஜக்கம்மாவை வம்பு பண்ணிக்கொண்டே இருந்தாள். வையாபுரி கிராமத்திலிருந்து 4 மைல் தொலைவில் இருந்தது ஜோதிநாயக்கனூர் ஜமீன். அதன் ஜமீன்தாருக்கு 50 வயதிற்கு மேல் இருக்கும். முறுக்கு மீசையுடன் கம்பீரமாக வலம் வரும் அவருக்கு குதிரைகள் என்றால் உயிர். அந்த குதிரைகளுக்கான கொள்ளு பயிர்கள் வையாபுரி கிராமத்தில்தான் விளைவிக்கப்பட்டன. பயிர்களை பார்வையிட அவர் அடிக்கடி அந்த கிராமத்திற்கு வருவார். ஒரு நாள் ஜக்கம்மாவின் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாததால் வீட்டு வேலைகள் அனைத்தையும் அண்ணி செங்கமலம் ஜக்கம்மாவின் தலையில் தள்ளிவிட்டாள். அந்தி சாயும் நேரத்தில் பாவாடை சட்டையுடன் இருந்த 16 வயது ஜக்கம்மா தன் வீட்டு முற்றத்தில் பசுஞ்சாணம் தெளித்து மெழுகி கொண்டிருந்தாள். அப்போது குதிரையில் நகர்வலம் வந்த ஜமீன்தார் அந்த அழகு தேவதையை கண்டதும் வச்ச கண் வாங்காமல் பார்த்தார். உடனே ஊர் முக்கியஸ்தர் வடுகநாதரை அழைத்து கொண்டு ஜக்கம்மாவின் வீட்டுக்குள் நுழைந்தார். ஜமீன் வருவதை கண்டு பதறிய தாய் பிரம்பு நாற்காலி போட்டு கொடுக்க அதில் அமர்ந்த ஜமீன்தார் சைகை காட்டினார். வடுகநாதர் ஜக்கம்மாவின் தந்தை மற்றும் அண்ணனை வரவழைத்து, நம்ம ஜமீன்தார் ஐயா உங்க மக ஜக்கம்மாவை கல்யாணம் கட்டிக்க ஆசைப்படுறாரு, அதுக்குத்தான் பொண்ணு கேட்டு வந்திருக்காரு என்றார். அதிர்ச்சி அடைந்த தந்தை, ஐயா எம்மா இன்னும் விளையாட்டு பிள்ளைங்க, குடும்பம் நடத்துற பக்குவம் வரலை என்றார். தாய் குறுக்கிட்டு, பிள்ளைக்கு உடம்புல தெம்பும் இல்லைங்க என்றாள். அதற்கு வடுகநாதர், பெரிய வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா 10 நாள்ல தடிச்சிருவா என்ன, அண்ணன் ஜெகநாதன், நாங்க யோசிச்சு சொல்றோம் என்றான். உடனே ஜமீன்தார் கோபமாக எழுந்து, இதுல என்ன யோசனை? வர்ற பௌர்ணமியில எனக்கும் ஜக்கம்மாளுக்கும் கல்யாணம் சொல்லிட்டேன் என்று மிரட்டிவிட்டு சென்றார். அவர்கள் சென்றதும் ஜக்கம்மா தன் தாயின் மடியில் விழுந்து, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாமா என்று அழுது தீர்த்தாள். பௌர்ணமிக்கு இன்னும் 7 நாட்களே இருந்தன. ஜமீன் நாட்கள் தினமும் வந்து மிரட்டி நச்சரித்ததால் பயந்து போன ஜக்கம்மாவின் தந்தை மாட்டுப் பொங்கலுக்கு முந்தைய நாள் இரவு ஊரை விட்டு ஓடிவிட முடிவு செய்தார். அன்று இரவு மழையில் நனைந்தபடியே அவர்கள் மலைப்பாதையில் ஏறினர். ஒரு பாறையின் கீழ் ஒதுங்கிய போது அண்ணி செங்கமலம் பயங்கரமாக புலம்பினாள். நல்லா வாழ்ந்த குடும்பம் இவளாலதான் இன்னைக்கு தெருவும் திண்ணையுமா நிக்குது. சாயங்கால நேரம் என்ன அழகுன்னு மினிக்கிட்டு யாரு இவளை தெருமுற்றத்துல நிக்க சொன்னது? இந்த கொடூரமான வார்த்தைகள் ஜக்கம்மாவின் மனதை அடியோடு உடைத்தன.
அழுது கொண்டே பெற்றோரிடம் சென்று விடைபெறுவது போல பாவனை செய்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் மீண்டும் வந்த வழியிலேயே மலை உச்சிக்கு ஏறி ஓடினாள். மலை உச்சியின் பாறை மேல் அமர்ந்து தன் வையாபுரி கிராமத்தை பார்த்து கதறினாள். சிறுவர்களுடன் ஓடி விளையாடியது, தந்தையோடு கம்மாய்க்கரையில் மாடுகளை குளிப்பாட்டியது என எல்லாவற்றையும் நினைத்து அழுதாள். தன் குலதெய்வத்தை மனதில் நினைத்து உருகியவளுக்குள் தன் குடும்பத்தை அழித்த ஜமீன் மீது குரோதமும் கோபமும் தலைக்கேறியது. குதிரை இருக்கிறதுனால தானே அவன் வந்து என் குடும்பத்தையே அழிச்சான் என்று ஆவேசமடைந்தவள் வெத்தலையை போட்டு அந்த பாறையில் காரி உமிழ்ந்து சாபமிட்டாள். இந்த ஊர்ல இனி எள்ளு விளைஞ்சாலும் கொள்ளு விளையக்கூடாது. குதிரைக்கு பட்டம் சூட்ட ராஜா இருக்கக்கூடாது. ராஜா பட்டம் சூட்டிய குதிரை இருக்கக்கூடாது. சாபத்தை கொடுத்துவிட்டு அந்த மலை உச்சியிலிருந்து கீழே குதித்தாள். விழுந்த வேகத்தில் பாறையில் தலைமோதி சிதறி அவளது உயிரற்ற உடல் மலையடிவாரத்தில் வந்து விழுந்தது. இதுவே கதையின் ஆரம்பத்தில் ஊர் மக்கள் கண்டெடுத்த காட்சி. மறுநாள் மாட்டுப்பொங்கல் அன்று ஜக்கம்மாவின் சடலத்தை உறவினர்கள் எரியூட்டினார்கள். ஆனால் ஓர் அற்புதம் நடந்தது. ஜக்கம்மாவின் உடல் வெந்து சாம்பலாகியும் அவளது சேலை மட்டும் தீயில் கருகாமல் அப்படியே இருந்தது. மக்கள் வியந்து அந்த சீலையை மட்டும் எடுத்து ஒரு ஓலைப்பெட்டியில் வைத்து ஊருக்குள் கொண்டு வந்தார்கள். அதே நேரத்தில் ஊருக்குள் செய்திகள் பரவின. ஜமீன்தார் தன் அரண்மனையில் குதிரை கொள்ளை சாப்பிட்டு விசித்திரமாக இறந்து கிடப்பதும் குதிரைகள் அனைத்தும் அமானுஷ்யமாக செத்து கிடப்பதும் தெரிந்து மக்கள் பீதியடைந்தனர். மேலும் ஜக்கம்மாவை எரியூட்டிய இடத்தை கடந்து சென்ற பெண்களுக்கு காய்ச்சலும் பேதியும் ஏற்பட்டு படுக்கையில் விழுந்தனர். அப்படியே ஒரு வாரம் கழிந்தது. கிராமத்தில் இருந்த ஒரு சிறுமியின் மீது திடீரென அருள் வந்து ஜக்கம்மாள் ஆவேசமாக ஆடினாள். நான் ஜக்கம்மா வந்திருக்கேன்டா, எனக்கு துணிமணிகளும் வளையலும் சாந்தும் எடுத்து வச்சு பூஜை பண்ணி வணங்கி வாங்க, உங்களை நான் காப்பாத்துறேன். அன்று அந்தி சாயும் நேரத்தில் சந்தி முற்றத்தில் நான் நின்றதால் என் குடும்பமே தெருவில் நின்றது. இனி யாருக்கும் அந்த நிலை வரக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் பின்னாடி என்ன நடக்கும் என்பதை முன்னாடியே யோசித்து நடக்க என்னை நம்பி வணங்குபவர்களின் நாக்கில் வந்து நான் வாக்கு சொல்வேன். ஜக்கம்மாவின் சாபத்தால் இன்று வரை அந்த எருமார்பட்டி பகுதியில் கொள்ளு பயிர் விளைவிப்பதும் இல்லை. பூர்வீக விவசாயிகள் அதை விதைப்பதும் இல்லை. ஒவ்வொரு வருடமும் தை மாதம் 2ஆம் தேதி ஆண்கள் மட்டுமே மல்லுவேட்டி, குலை கருகமணி, தேங்காய் பழம் கொண்டு வந்து ஜக்கம்மாளுக்கு படைக்கிறார்கள். பூசாரி அந்த வேட்டியை கிழித்து கொடுக்க அதை ஜல்லிக்கட்டு காளைகளின் கொம்புகளில் கட்டுகிறார்கள். ஜல்லிக்கட்டில் அந்த காளையை அடக்கி கொம்பில் இருக்கும் ஜக்கம்மா துணியை எடுப்பவனையே அந்த பகுதி பெண்கள் உண்மையான வீரனாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஜக்கம்மாள் எரிக்கப்பட்ட இடம் சுடுகாட்டிற்கு சமம் என்பதாலும் அண்ணியின் கொடுமையால் அவள் இறந்ததாலும் இன்றும் பெண்கள் யாரும் ஜக்கம்மாள் கோயிலுக்குள் செல்வதில்லை. கம்பளத்து நாயக்கர் வம்சத்தில் வந்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் குலதெய்வமும் இந்த ஜக்கம்மாதான். சாமக்கோடாங்கிகளின் குலதெய்வமாக விளங்கும் ஜக்கம்மாள் இன்றும் அருள்வாக்கு கூறி தன் மக்களை காத்து வருகிறாள். ஜக்கம்மாள் எரியூட்டப்பட்ட போது எரியாமல் இருந்த அவளது சீலையை ஒரு ஓலைப்பெட்டியில் வைத்து வாகை மரத்தடியில் வைத்தார்கள். அதன் அருகில் அவளுக்கு சிலை அமைத்து அந்த சிலைக்கும் மரத்திற்கும் பக்தர்கள் கொண்டு வரும் வெள்ளை வேட்டி, தேங்காய், பழம் உள்ளிட்ட பொருட்களை வைத்து இன்றும் அலங்கார வழிபாடுகள் மிகச் சிறப்பாக நடந்து வருகின்றன. ஊர் முழுக்க வரி போட்டு வருஷா வருஷம் புரட்டாசி மாதம் 3வது புதன்கிழமை ஜக்கம்மாளுக்கு பெரிய அளவில் படையல் போட்டு பூஜிக்கிறார்கள். எருமார்பட்டி ஊராட்சி என்பது முழுக்க முழுக்க ஒரு ஜக்கம்மா பூமி என்றே அந்த பகுதி மக்களால் அழைக்கப்படுகிறது. தொட்டிய நாயக்கர் இனத்தைச் சேர்ந்த ஒரு பிரிவான கோடங்கி நாயக்கர் இனம் என்று அழைக்கப்படும் சாமக்கோடாங்கிகளின் குலதெய்வமாக இருந்து ஜக்கம்மாள் பல அற்புதங்களை நிகழ்த்தி வருகிறாள். அனைவருக்கும் அந்த ஜக்கம்மாள் தேவியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களது கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த நாட்டுப்புற தெய்வங்களின் மர்மமான வரலாற்று தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்.